அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் ஏகமாய் வாசித்தோம். 71 வசனங்கள் இதுல இருக்கிறது. அல்லேலூயா. இதுல நிறைய பகுதி இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லைன்ல முடிக்க போறோம். அல்லேலூயா. நேற்று வாசிக்கும் பொழுது ஆவியானவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எனக்கே அது பிரமிப்பா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அதிகாரம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 5ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். 7 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். சரி, இந்த ஒரு பகுதியிலேயே இந்த முழு அதிகாரத்தினுடைய திறவுகோல் என்ட்ரி இந்த 3 வசனத்துல தான் இருக்கு. அதை நேற்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லுகிறேன், கவனமாக நீங்க கேளுங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய கன்வென்ஷன், அங்கே ஒரு கிரவுண்டு, ஆண்டவர் பேசுகிறார், மலை பிரசங்கம் மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அப்போ இவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு நான் சாப்பிட என்ன கொடுக்க முடியும்? நல்லா பாருங்க, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து அப்படியே பார்க்குறார். பார்க்கும்போது திரளான ஜனங்கள் அங்கங்கே அப்படியே செதறி உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இவ்வளவு கூட்டம் இருக்கு, இவ்வளவு ஜனங்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? சாப்பாடு கொடுக்கணும். அப்ப பிலிப்புவை பார்த்து, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். நல்லா கவனிங்க, உங்களிடம் என்ன இருக்குன்னு கேட்கல. அவர் என்ன கேட்கிறார்? எங்க போய் வாங்கலாம், எங்க போய் வாங்கலாம், எங்கே போய் கொள்ளலாம் அப்படின்னு கேட்கிறார். எல்லாமே அவருடைய வார்த்தையில ஆழமான கருத்து இருக்கு. அப்ப பிலிப்பு சொல்றான், அப்ப ஆண்டவர் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அடுத்து ஆவியான ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுகிறார். அவர் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி அப்படி கேட்டார். அப்ப அவர் கேட்டதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப பிலிப்பு ஆன்சர் பண்றான், இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அல்லேலூயா. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு அதிகாரத்துல பைபிள் முழுவதுமாக இருக்கிறது. வாசிங்க ஆதியாமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். இந்த வசனத்துக்கும் இந்த நாம் தியானிக்கிற இந்த பகுதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பிலிப்பு சொல்லுகிறான், 200 பணத்திற்கு நாம் அப்பம் வாங்கினாலும் இவர்களுக்கு போதாது. அப்ப அந்திரேயா அப்படியே சுத்தி வரும்போது, ஏசப்பா இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்துல வார்கோதுமை அப்பங்களாகிய 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது அப்படிங்கிறான். ஒரு பையன். அப்ப அந்த பையனிடத்துல போய் கேட்கும் பொழுது அவன் கொஞ்சம் கூட எதிர்த்து பேசாம என்ன பண்றான்? அந்த அப்பங்களை அந்திரேயாவிட்ட கொடுக்கறான். ஒரு பையன். அது யாரை குறிக்கிறதுனா ஆபிரகாமை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த பையன் தன்னிடத்தில் இருந்த அப்பத்தை கொஞ்சம் கூட எதிர்த்து பேசாமல் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்தது போல, ஆபிரகாம் தன்னுடைய ஏக சுதனா இருந்தாலும் ஏக புத்திரனா இருந்தாலும் ஒரே பிள்ளை, தவமிருந்து பெற்ற பிள்ளை, வயதான காலத்துல பெற்ற பிள்ளை, அவனை ஆண்டவருடைய கைகளிலே பலியாக ஒப்பு கொடுக்க ஏக மனதாய் அவன் தீர்மானித்தான். மனைவிட்ட கூட கேட்கல, யார்கிட்டையுமே கேட்கல. அவன் என்ன பண்ணான்? அப்படியே ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருந்தான். அல்லேலூயா. அந்த ஒரு பையன் எப்படி கீழ்ப்படிந்தானோ அதே போல ஆபிரகாமும் கீழ்ப்படிந்தான். நடந்தது என்ன அப்படின்னா, அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்கள் சொல்லப்பட்டிருக்கு, வேண்டிய மட்டும் கொடுத்தான். இட்ஸ் நாட் a limited meals. அளவு சாப்பாடு அல்ல. அளவுல போட்டு பார்சல் பண்ற மாதிரி அளவு சாப்பாடு இல்லை. இன்னும் எவ்வளவு வேணும்? இன்னும் உங்களுக்கு பசிக்குதா? எவ்வளவு திருப்தியா வேணாலும் சாப்பிடுங்க. அவர்கள் சாப்பிட்டு திருப்தியான பிறகு, அல்லேலூயா,
மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறையாக நிரப்பினார்கள். அப்போ ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலியிட்டதன் நிமித்தமாக, பலி கொடுக்க ஒப்பு கொடுப்பதற்கு சம்மதித்ததன் நிமித்தமாக அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவனை பலுகி பெருக பண்ணுகிறார். கடைசி செகண்ட்ல ஈசாக்கை ஓங்கி அந்த வாளை போடும் பொழுது, மகனே அவனை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டு கடாவை அந்த இடத்துல என்ன பண்றாங்க, பலி செலுத்துறாங்க. அப்ப அப்பேற்பட்ட விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தபடினால விசுவாச தகப்பனாக அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அதே மாதிரி இந்த பையன் பாருங்க, தன் கையில இருந்த அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தான். அதை ஆசீர்வதித்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு பாருங்க 12 கூடை நிறையாக நிரப்பினார். அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல ஒருவனை அழைத்தார். அல்லேலூயா. எல்லாரையும் கூப்பிடல. நோவாவை கூப்பிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஜெனரேஷனை அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ணார், உருவாக்குனார். அல்லேலூயா. ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார். அதற்கப்புறம் ஒருவனை அழைத்தார். ஆபிரகாம் என்கிற ஒரு தனி மனிதனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். அல்லேலூயா. அவருடைய அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அவருடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அதே போல இந்த சிறுவன் என்ன பண்ணா, கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அப்போ அந்த எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். அப்போ ஒருவனாகிய அந்த ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவன் ஒருவன் மூலமாக 12 கோத்திரங்களை ஆண்டவர் உருவாக்கினார். பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய எல்லா தேவ பிள்ளைகளையும் அந்த 12 கூடைகளுக்குள்ளாக நிரப்பினார். அல்லேலூயா. எல்லா வம்சங்களும், எல்லா கோத்திரங்களும், எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும், எல்லா தேவ பிள்ளைகளும், எல்லா சபையாரும் அந்த 12 கோத்திரங்களுக்குள்ளாக உள் அடக்கம். அல்லேலூயா. அப்போ இந்த சம்பவம் எதை நம்மை குறிக்கிறது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை குறிக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதுமாக இந்த பையன் அப்பத்தை கொடுத்து அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடந்ததற்கு ஒப்பனையாக நாம் இதை பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இதை நாம இப்ப புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு நோக்கத்தின்படி, ஒரு நியூ கவர்னன்ட் சர்ச், புதிய ஏற்பாட்டின்படி நாம் இதை எப்படி பார்க்க முடியும்? வாசிங்க எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப இவ்வளவு பெரிய ஜனங்கள் இருக்கிறார்கள். பிலிப்பை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இத்தனை ஜனங்களுக்கு அப்பங்களை நாம் எங்கே கொள்ளலாம்? நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. இவ்வளவு கூட்ட திரளான ஜனங்களுக்கு அப்பங்களை நாம் எங்கே கொள்ளலாம்? அவர் செய்ய போகிறது இன்னதென்று சொல்லி அறிந்தும் பிலிப்புவை சோதிக்கும்படி அப்படி கேட்டார். ஈசாக்கை அவர் காப்பாற்ற போகிறார், பலி செலுத்த போக அனுமதிக்க போறதில்லை என்று சொல்லி தெரிந்தும் ஆபிரகாமிடத்தில் அவனை பலி செலுத்தும்படி கேட்டார். அல்லேலூயா. அப்ப இங்க 2 பிசிக்கலா ஒரு அற்புதம் நடக்குது, ஸ்பிரிச்சுவலா ஒரு அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. இத்தனை ஜனங்களுக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது யாருமே இல்ல, நான் தான். இங்க இருக்கிற 5000 பேருக்கு பெண்கள் குழந்தைகள் சேர்ந்து ஒரு 10,000 பேர் கூட வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இந்த பையன் வச்சிருக்கிற 5 அப்பமும் 2 மீனும் போதும். ஆனால் எபிரேயர் 12:2 படி, எபிரேயர் 12:2 படி அவர் கல்வாரி சிலுவையிலே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, இப்படிதானே வாசிக்கிறோம். வாசிங்க 12:2.
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் அவர் பொருட்டு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. மலை பிரசங்கத்துல அவர் நிக்கிறார், நல்ல மேட்டுல நிக்கிறார், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார், நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்ட பின்பு இந்த பூமியிலே சம தளத்தில் இல்லாதபடிக்கு அவர் பூமியில எல்லாருக்கும் மேலாக சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்ட பின்பு அவர் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். மிகப்பெரிய சந்தோஷம் அவருக்கு தெரிகிறது. அல்லேலூயா. என்ன, நிறைய பேர் ஓடி வராங்க. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த சிலுவை நோக்கி ஓடி வராங்க, அவரை அன்பை தேடி ஓடி வராங்க, ரட்சிப்புக்காக ஓடி வராங்க, இயேசுவே தஞ்சம் என்று ஓடி வராங்க, சிலுவையே நிழல் என்று அடைக்கலமாக ஓடி வராங்க. இப்படி ஓடி வருகிற ஜனங்களுக்கு நான் அப்பத்தை எங்கே கொள்ளலாம்? எங்கேயும் போக முடியாது. இவ்வளவு கோடான கோடி ஜனங்களுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்த, ஆத்தும பசியில இருக்கிற கோடான கோடி ஜனங்களை திருப்திப்படுத்த இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த சேனலுக்கும் இல்லாத அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சிலுவையின் சேனலுக்கு இருக்கு. அல்லேலூயா. இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்ன கண்டென்ட் கொடுத்தா அவங்க திருப்தி ஆவாங்க, என்ன மெசேஜ் கொடுத்தா அவங்க திருப்தி ஆவாங்க அப்படின்னா வேறு எங்க போனாலும் கிடைக்காது. என்னுடைய சரீரமாகிய மாம்சத்தை பிட்டு கொடுக்கவில்லை என்றால் இத்தனை கோடான கோடி ஜனங்களை திருப்திப்படுத்த யாராலும் முடியாது. அல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23, 24. 1 கொரிந்தியர். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. அப்போ இத்தனை கோடான கோடி ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்கு எந்த அப்பத்தை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று சொல்லி அவர் யோசிக்கும் பொழுது, அல்லேலூயா, என்னுடைய சரீரமாகிய மாம்சமாகிய அந்த அப்பமை அல்லாமல் நான் என்னை பிற்க ஒப்பு கொடுக்கல அப்படின்னா, என்னுடைய சரீரத்தை சிலுவையில சிதைக்க நான் ஒப்பு கொடுக்கல அப்படின்னா, இத்தனை கூட்ட ஜனங்களை திருப்திப்படுத்துவது, வழி நடத்துவது, அவர்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பது, ஒரு ஜீவ மார்க்கத்தை ஏற்படுத்துவது முடியாத காரியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னைக்காவது இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி வாசிச்சிருக்கிறீங்களா? ஏன்னா பிற்பகுதியில் அதை தான் சொல்றாரு அவர். அதைத்தான் நான் உங்களுக்கு விளக்கி நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல வயிற்று பசி ஆண்டவர் என்ன பண்ணார்? அசால்ட்டா என்ன பண்ணார்? 5 அப்பத்தை வச்சு அந்த சாப்டரை சூப்பரா முடிச்சார். ஆனால் உலகம் முடியும் வரைக்கும் அவருடைய வருகை மட்டும், அல்லேலூயா, பிதாவினுடைய சன்னிதானத்திலிருந்து விலகி போன மனுக்குலத்தை, திரளான ஜனங்களை அவர் திருப்திப்படுத்தணும், அவங்கள சரி பண்ணணும் அப்படின்னா அவருடைய சரீரமாகிய அந்த மாம்சத்தின் அப்பமே அல்லாமல் வேறொன்றும் அல்ல, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிங்க அதே 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்க போகிற, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். இதுதான் அந்த 2 அற்புதத்திற்கும் நடுவுல உள்ள ஒரு இணைப்பு வசனம். அல்லேலூயா. இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000த்திற்கு அதிகமான ஜனங்களுக்கு பிட்டு கொடுத்த அந்த சம்பவத்தை ஒரு திருஷ்டாந்தமாக வைத்து, இனி வரப்போகிற திரளான ஜனங்களை அவர் தன்னுடைய சரீரமாகிய அப்பத்தின் மூலமாய் திருப்திப்படுத்த போகிறார் அப்படிங்கிற அந்த காரியத்தை சொல்ல வருவதற்கு இந்த வசனம் தான் என்னது? இணைப்பு வசனம். அல்லேலூயா. அழகா அங்க சொல்றார் பாருங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள்.
இது எப்படி நடக்குது? எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க இருந்த ஒரே போட்ல கிளம்பி இந்த பக்கம் வந்துட்டாங்க. அவர் அங்க தனித்து இருக்கிறார். திடீர்னு பார்த்தா போட்டு பிரச்சனையில மாட்டிக்குது. அவர் கடல்ல நடந்து வந்து கடலையும் காற்றையும் அமர்த்தி அந்த படகுல ஏறி இந்த கரைக்கு வந்து சேர்றாங்க. இந்த கரைக்கு வந்து சேர்ந்தா அது கப்பர்நகும் ஊர். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அங்க எல்லாமே. இங்க வந்துட்டாங்க எல்லாரும். அங்க பாத்தீங்கன்னா பெரிய கூட்டம். அங்க பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்திற்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேற படகுகள் வந்தது. நிறைய பேர் போட்டை பிடிச்சு வந்துட்டான். மாட்டு வண்டியை பிடிச்சு பஸ்ஸை பிடிச்சு வந்த மாதிரி ஏசுனாரு சும்மா ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கறாரு அப்படின்ட்டு எல்லாம் ஊர் பூரா செய்தி பரவுன. வேற படகுகளை கூலி அமர்த்தி திபேரியா கடலிலிருந்து திரளான ஜனங்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்திற்கு வந்து லேண்ட் ஆகுறாங்க. பார்த்தாங்க யாரையுமே இல்லை, காணோம், எல்லாம் போயிட்டாங்க. ஐயோ போச்சுரா அப்படின்ட்டு அடிச்சு போறேன். இந்த பக்கம் வந்தா இங்க வந்து கப்பர்நகூம்ல இங்க இருக்கிறாங்க, கம்ப்ளீட் டீம் இங்க இருக்கிறாங்க. எல்லாம் டென்ஷன். ஏசப்பாட கேட்க, என்ன நாங்க உங்களை அங்க தேடிட்டு இருந்தோம் அப்படிதான் சொல்றாங்க. கடையில் பாருங்க, அங்க நீர் எப்பொழுது இவ்விடம் விட்டு வந்தீர் என்று கேட்டார்கள். எப்போ இங்க இருந்து போனீங்க? சொல்லிட்டு போறது இல்லையா? நாங்க அடுத்த ஒரு டீம் வரோம், சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அல்லேலூயா. டென்ஷன் ஆயிட்டாங்க. எல்லாம் பார்த்தா கப்பர்நகூம் வராங்க. இவர் அதுக்கு மேல டென்ஷன் ஆகி அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். அல்லேலூயா. சோத்துக்காக தான் நீங்க அலையிறீங்க. மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்பம் சாப்பிட்டு திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அதான் உண்மை அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்புறம் பொறுமையா நிதானமா சொல்றாரு, ஏன்பா அப்படி அலையிறீங்க? சோறு சோறு சோறுன்னு சோறு கண்டா சொர்க்கம் அப்படின்ட்டு ஏன் அலையிறீங்க? சொர்க்கம் அது இல்ல, சோத்துல இல்ல சொர்க்கம். அல்லேலூயா. இதான் டைட்டில். சோத்துல அல்ல சொர்க்கம், என்னுடைய மாம்சத்துல தான் சொர்க்கம் இருக்கு. அல்லேலூயா. என்னுடைய மாம்சத்தை நீங்க புசித்தால் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவனுக்கு வர முடியும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்றாரு மெதுவா. மோசே வந்து வானத்திலிருந்து மன்னாவை வாங்கி கொடுத்தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அந்த அப்பம் அந்த எப்படி அந்த கேரி ஃபார்வர்ட் எப்படி கொண்டு போறாரு பாருங்க. அதை எப்படியாவது நீங்க நினைச்சு என்னைக்காவது வாசிச்சிருக்கிறீங்களா? அந்த முதல் பகுதி இரண்டாவது பகுதி நினைச்சு. அல்லேலூயா. இன்னும் இருக்கு அதுல ஆளை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அப்போ எல்லாம் டென்ஷனா இருக்கிறாங்க. இவரும் அப்படியே அவங்களை அப்படியே கூல் பண்ணி சத்தியத்தை, யதார்த்தத்தை அப்படியே என்ன பண்றாரு, ஆவிக்குரிய காரியத்தை அப்படியே யதார்த்தமா அப்படியே அழகா சொல்லி கொடுக்குறார். அல்லேலூயா. ஏன் இப்படி அலையிறீங்க? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே நீங்கள் கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நித்திய ஜீவன் வரைக்கும் நீங்க சொர்க்கத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும், பிதாவுடைய சன்னிதானத்துக்கு போகணும் அப்படின்னா அதை மனுஷகுமாரன் ஆகிய நான் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் அடிஷனல் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். அதற்காகவே என்னுடைய சரீரத்தை அப்பமாக ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு உங்களுடைய எல்லாருடைய கரங்களிலும் கொடுப்பதற்காகவே பிதாவாகிய தேவன் என்னை நியமித்திருக்கிறார், என்னை அப்பாயின்ட் பண்ணி இருக்கிறார், என்னை அனுப்பி இருக்கிறார், என்னை முன்குறித்து இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகவே நான் வந்தேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றார். இதெல்லாம் எங்க நடக்குது? இதெல்லாம் அவர் எங்க பேசுறார்? 59ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்தில் அவர் உபதேசிக்கையில் இவர்களை சொன்னார். அல்லேலூயா. இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சர்ச்சுக்கு போறாங்க, சர்ச்சில் பிரசங்கம் பண்றாங்க. இதெல்லாம் எங்க சொல்றார்? இந்த பிரசங்கம் ஃபுல்லா, அந்த அதிகாரம் 2வது பகுதி ஃபுல்லா எங்க? கப்பர்நகூமில் இருக்கிற ஒரு சர்ச்சில் ஒரு மெசேஜா அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம பகுதிக்கு வருவோம். அல்லேலூயா. நம்ம ஏதாவது கத்துக்கணும்ல இதுல? சரி, இதுல என்ன ஒரு வசனம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த முள்ளுள்ளதா இருந்தது. பந்திருக்கிற புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். இப்போ ஜனங்களை பார்த்து உட்கார வைங்க, வரிசையா உட்கார வைங்க. இன்னொரு சுவிசேஷ புத்தகத்துல 50 பேராய் வரிசையா உட்கார வைங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவர் பண்ண போற அற்புதம் யாருக்குமே தெரியாது, சீஷர்களுக்கு கூட தெரியாது. இப்ப பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பசியில அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கிறான்.
இவர் எல்லாத்தையும் வரிசையா உட்கார வைங்க அப்படிங்கிறார். நேத்து எனக்கு பயங்கரமான பசி, இங்க இருந்து போனேன், அங்க ஃபங்க்ஷன்ல எனக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை, இடம் பயங்கர கூட்டம், சின்ன சந்து, அதுல அவ்வளவு ஜனம், சாப்பாடை உட்கார வைக்கிறதுக்கு அவங்க சரியான இடம் ஒழுங்கு பண்ணல, எல்லாம் வாங்கி தட்டுல வாங்கி அங்கிட்டு இங்கிட்டு ரோட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நமக்கு அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்துட்டு அப்புறம் ஜூனியர் கூப்பிட்டு நான் போய் சாப்பிடலான்னு போய் உட்கார்றேன். எவனுமே வரல. நான் உட்கார்ந்துருக்கிறேன், தட்டு வைக்க வரல, தண்ணி வைக்க வரல. அப்புறம் தட்டு வச்சான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆர்டர் வாங்குறதுக்கு லேட்டு, ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறம் லேட்டு, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கேன். ஒருத்தனும் கண்டுக்கல. நான் எந்திரிச்சு வந்துட்டேன். நேற்று இந்த அம்மா பிரியாணியை சாப்பிடணும்னு தான் எழுதியிருக்கு. 3:30 மணிக்கு வந்து இவங்க பிரியாணியை சாப்பிடும். அல்லேலூயா. அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் பாக்குறாங்க, ஒண்ணுமே சாப்பாடு இல்லை, உட்காருங்கன்னா எங்க எதுக்கு உட்காரணும் கேட்பாங்களா இல்லையா? ஏதாவது டேபிள் இருக்கா, ஏதாவது பஃபே சிஸ்டம் இருக்கா, ஏதாவது அடுக்கி இருக்கீங்களா? யோ ஒண்ணுமே இல்லை, உட்காரு சாப்பாடு போறேன்னா எதுக்கு உட்காரணும் கேட்பாங்களா மாட்டாங்களா? அல்லேலூயா. ஆனா உட்கார்ந்தாங்க. ஆச்சரியம் பாத்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? கண்கள் பார்க்க பார்க்க அங்க சாப்பாடு எதுவுமே இல்லை, ஆர்டர் பண்ண மாதிரியும் தெரியல, சமைச்ச மாதிரியும் தெரியல, எங்க இருந்து கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஆனா 50 பேராய் வரிசையாய் உட்கார வையுங்கள் அப்படின்னாரு. எல்லா ஜனங்களும் பாருங்க அப்படியே அமைதியா வரிசையா உட்கார்றாங்க. வாசிங்க சங்கீத புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அப்போ யாருக்கு அப்பம் கிடைக்கும் அப்படின்னா உட்கார்றவங்களுக்கு தான் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? யாருக்கு சத்தியம் கிடைக்கும், யாருக்கு ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கும் அப்படின்னா வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறான். பணம், காசு, வேலை, படிப்பு, அது இது அதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் அமர்ந்திருந்து கொஞ்சம் அமைதியா உட்காரு, கொஞ்சம் என் வார்த்தையை கேளு, லிசன் மை வேர்ட்ஸ், கொஞ்சம் உட்காரு. ஏன் வெள்ளைக்காரனுக்கு இந்தியாவுடைய ஆன்மீகம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம தான் அவனை உட்கார வைக்கிறோம். தியானம் பண்ணு, யோகா பண்ணு, மெடிடேஷன் பண்ணுன்னு சொல்லி அவனை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே நம்ம ஆளுங்க தான். அங்க இருக்கிறவங்க யாரும் அவங்களை உட்கார வைக்க, அங்கெல்லாம் பாப்பு, டான்ஸு, கிளப்பு, பப்பு, அப்படிதான் ஓட்டம் நடையுமா தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் ரஷ்ஷா இருக்கும். அவங்கள ஒரு இடத்துல அமைதியா உட்கார வைக்கிறது இந்தியாக்காரங்க தான். அல்லேலூயா. அதனாலதான் எல்லா ஆன்மீகமும் அங்க பாத்தீங்கன்னா பெருசா போயிட்டு இருக்கு. அது அல்ல உண்மை. நீங்கள் அமர்ந்திருந்த உட்கார்றீங்க, கரெக்ட். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப யார் தேவனை அறிந்து ஒரு சபைக்குள்ள பொறுமையா உட்கார்றாங்களோ, அல்லேலூயா. ஒரு வாலிப பையன் எங்க பாஸ்டர்கிட்ட ரொம்ப சேலஞ்ச் பண்ணான். உங்க பாடு என்ன பாஸ்டர், ஜாலியான பொழப்பு, அழகா கதவை திறந்து வைக்கிறீங்க, ஜனங்க வராங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, என்னத்தையோ பண்றீங்க, பேசுறீங்க, டொப்பு டொப்புன்னு காணிக்க போறீங்க, எடுத்து சாப்பிடுறீங்க, ஜாலியான பொழப்பு அப்படின்னு நக்கலா ஒரு பையன் பேசினான். அப்ப தம்பி இங்க வா, இந்த இடத்துல உட்காரு, ஒரு 20 நிமிஷம் ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் 20 நிமிஷம் தொடர்ந்து உன்னால மூச்சு விடுற அளவுக்கு நீ சொல்லு அப்படின்னாரு. 5 நிமிஷத்துக்கு மேல அவனால சொல்ல முடியல. பாஸ்டர் இது முடியல அப்படின்ட்டான். இதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள ஜனங்களுக்கு முடியல. இயேசு யார் என்று சொல்லி கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து கேட்டு அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, எதற்காக இவங்க கெஞ்சுறாங்க, கூப்பாடு போடுறாங்க, இப்படி தெருவெல்லாம் அலையறாங்க, இவ்வளவு பிரயாசப்படுறாங்க, இவ்வளவு செலவு பண்றாங்க, இவ்வளவு சரீரத்தை மெனக்கிடுறாங்க. ஆள் இல்ல. அல்லேலூயா. அமர்ந்து இருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. படிப்பு படிப்பு, டியூஷன் டியூஷன் டியூஷன், வேலை வேலை வேலை, சொந்தம் பந்தம், ஜாதி சனம், கல்யாணம், காதுகுத்து, அது இது, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, நிக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆனா அந்த ஜனங்கள் அப்படியே உட்கார்ந்தாங்க. இப்ப யார் தன்னுடைய இருதயத்தை சமாதானப்படுத்தி அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கவனமா கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்பம் கிடைக்கும். இரு, உட்காரு, உனக்கு வரும் அப்படின்னு உடனே உட்கார்ந்துட்டாங்க. அல்லேலூயா. யார் அமர்ந்து இருக்கிறாங்களோ, யார் அமைதியா இருக்கிறாங்களோ, யார் பொறுமையா இருக்கிறாங்களோ, யார் நிதானமா இருக்கிறாங்களோ, யார் கவனமாய் கேட்கிறாங்களோ, யார் செவி கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அப்பம் கிடைக்கும். இப்ப நீங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? கவனமா உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இல்ல எப்படா விடுவாரு போலாம்
இந்த 4 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் வேற சொல்லணும். அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு நீங்க கவனமாய் உங்கள் முழு சிந்தையும் இந்த வார்த்தைக்கு நேராக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவின் சரீரம் கிடைக்கும். அவர்கள் தான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அடுத்து 2வது, அங்க உட்கார்ந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? புல்லுள்ள இடங்களில் உட்கார வைத்தார். கரடு மேடு இருக்கு, மேடு பள்ளம் இருக்கு, அங்கெல்லாம் உட்கார வைக்கல. ஜனங்களை எப்படி பாரு, எப்படி நேசிக்கிறார் பாருங்க ஜனங்களை. Give them a cushion seat. அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் அவர்களை உட்கார வையுங்கள். அந்த இடம் புல்லுள்ள இடமா இருந்தது. வாசிங்க சங்கீதம் 23:2. சங்கீதம் 23:2. பிரைஸ் தி லார்ட். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, அமர்ந்த தண்ணீர் அண்டையில், புல்லுள்ள இடங்களில் என்னை உட்கார பண்ணுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் என்னை அனுப்புகிற சபையில நல்ல பசுமையான மேய்ச்சல் எனக்கு இருக்கு. இந்த சபையில இருக்கா? அல்லேலூயா. இது புல்லுள்ள இடமா இருக்கா? உங்களுக்கு நல்ல மேய்ச்சல் இங்க கிடைக்கிறதா? உங்களுக்கு நல்ல சத்தியம் உங்களுக்கு கிடைக்கிறதா? ஆழமான தேவனுடைய வெளிப்பாடுகள் கிடைக்கிறதா? அவர் புல்லுள்ள இடங்களில், சபைகள் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாலும் அவர் சபையை ஏற்படுத்தினதின் நோக்கம் நல்ல உபதேசத்தை ஜனங்களுக்கு கொடுக்கணும். புல்லுள்ள இடமாக இருக்கணும். அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர் என்ன அர்த்தம்? தெளிவான தண்ணீர், கலப்படமில்லாத உபதேசம், தெளிவான சத்தியம், ஜனங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும், ஜனங்களுக்கு புரியுற மாதிரி தேவனுடைய அன்பை சொல்லணும், ஜனங்களுக்கு புரியுற மாதிரி பைபிளை எடுத்து சொல்லணும். அதுக்கு தான் சபை எடுத்து நிறுவி இருக்கிறார். அதுக்கு தான் ஊழியக்காரங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இவங்க ஃபார்முலாலாம் ஜனங்களுக்கு புரியவே புரியாது. அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர் என்ன? தெளிவான கிளியர் வாட்டர். பார்த்தவொடனே எடுத்து குடிச்சிடணும், யோசிக்க கூடாது. ஓ சாக்கடையா இருக்குமோ, ஓ இல்ல அப்படி தனியா இருக்கும், என் வீட்டம்மா மாதிரி பயந்து பயந்து. அல்லேலூயா. பார்த்த உடனே ஆஹா சூப்பர் டேஸ்ட், அப்படியே அள்ளி குடிக்கணும். அப்படியே கையில் எடுத்து, கை கழுவுனமா எல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படியே நீங்க இந்த ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், நாமல புதுக்கோட்டையில புல்லூத்துன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல தண்ணி அப்படியே புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ கிளியரா இருக்கும் அந்த ஊத்துல. அப்படியே அமர்ந்த தண்ணீரா இருக்கணும். ஊழியக்காரங்க எப்படி பேசணும்? தெளிவா பேசணும், புரியுற மாதிரி பேசணும், மனசுல பதிகிற மாதிரி பேசணும், வீட்டுல போய் அதை சிந்திக்கிற மாதிரி பேசணும். புல்ல சாப்பிட்டுட்டு மாடு எப்படி உட்கார்ந்து வீட்டுல போய் ஓரத்துல உட்கார்ந்து அசை போடுது, அந்த மாதிரி வசனத்தை கேட்ட மாத்திரம் அல்ல, அதை அப்படியே அசை போட்டு தியானித்து தியானித்து அதை இன்னும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதான் ஜீவ அப்பம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், சத்தியத்தை மேய்ந்து கொள். அல்லேலூயா. அப்போ தேசம் என்கிறது சபை. அப்ப நீ உள்ள வந்துட்ட, இங்க தண்ணீர் கிடைக்கும், இது புல்லுள்ள இடமாக இருக்கிறது, இது நல்ல ஒரு எனக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கிற இடமா இருக்கு, நீ புரிஞ்சுக்கிட்ட. ஆனா குடி இருக்கணும். வெளியில இருந்து பார்த்து வாடகை எவ்வளவு, மெயின்டெனன்ஸ் எவ்வளவு, தண்ணி வருமா, போர்ல தண்ணி எப்படி இருக்கும், எல்லாம் கேட்டு விசாரிச்சு உள்ள வந்துட்டீங்க. யூ ஷுட் பி பெர்மனன்ட்லி ஹியர். அல்லேலூயா. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அல்லேலூயா. சத்தியத்தை என்ன பண்ணணும்? நல்லா மேய்ந்து கொள்ளணும். உள்ள இருக்கிற நீங்க விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் 2 பேரா இருந்தாலும் அப்படியே சும்மா ஃபயரா இருக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை மேய்ந்து கொள். இது எப்படிப்பட்ட தேசம்? இந்த சபை எப்படிப்பட்ட சபை? வாசிங்க உபாகமம் 11:12. உபாகமம் 11:12. ஜீசஸ். உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல், வருஷத்தின் துவக்கம் முதல், வருஷத்தின் முடிவு மட்டும், வருஷத்தின் முடிவு மட்டும், எப்பொழுதும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இது கர்த்தர் விசாரிக்கிற சபை. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். அது வருஷத்தின் துவக்கம் மட்டும் முடிவு வரைக்கும் அவருடைய கண்கள் பதிந்திருக்கும். எப்படி மாசம் மாசம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த ஒரே வசனத்தை வச்சு ஆவியானவர் எவ்வளவோ காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஜெயகிறிஸ்து மறுரூப சபை கர்த்தர் விசாரிக்கிற சபை. ஆண்டு முதல் துவக்கி முடிவு வரைக்கும் கர்த்தர் இந்த சபையை விசாரிக்கிறார், நேசிக்கிறார், நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக இந்த முழு அதிகாரத்தையும் உங்களுக்கு 3ஆக பிரித்து
முழு வேதாகமத்தையும் ஒரே வரியில் நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. இந்த முழு அதிகாரத்தை 3 பகுதியாக நாம் பிரிக்கலாம். முதல் பகுதி அந்த பையன் வச்சிருக்கிற அந்த 5 அப்பத்தை வைத்து செய்யக்கூடிய அற்புதம். இரண்டாவது பகுதி சீஷர்கள் கடல்ல போய் மாட்டிக்கிறாங்க, படகுல தத்தளிக்கிறாங்க. மூன்றாவது பகுதி கப்பர்நகமுக்கு வந்துடுறாங்க, சர்ச்சில் உட்கார்ந்து பிரசங்கம் நடக்குது. இப்படி 3 பகுதியாக நடக்கிறது. அல்லேலூயா. முதல் பகுதி ஆபிரகாமுக்கு ஒப்பிடப்பட்டு அது பழைய ஏற்பாடாக நாம் ஒப்பனையாக எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது பகுதி கடல்ல சிக்கி தவிக்கிறாங்க. அங்க சொல்லப்பட்டு பாருங்க 17வது வசனத்துல, படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகமுக்கு நேராய் போனார்கள், அப்பொழுது இருட்டாய் இருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில சொல்லப்பட்ட காலம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இருண்ட காலம். பழைய ஏற்பாடு முற்றிற்று அப்படின்னு இருக்கும். இருண்ட காலம், எந்த விதமான வெளிச்சமோ எந்த விதமான சத்தியமோ வெளிப்படாத ஒரு இருண்ட காலம் இருக்கிறது. அப்பொழுது இருட்டா இருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். இயேசு உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக பழைய ஏற்பாடு முடிந்த அந்த நேரம் இருண்ட காலம். கடைசியில 3வது பகுதி, ஜீவ அப்பம் நானே, நான் தான் நித்திய ஜீவனை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவருடைய சரித்திரத்தை சொல்லி அவருடைய தாற்பரியத்தை சொல்லி அவர் வந்ததின் நோக்கத்தை சொல்லி, என்னுடைய மாம்சத்தை நீங்க புசிக்கல அப்படின்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னு சொல்லுகிற அந்த உறுதியா ஸ்ட்ராங்கா அடிக்கிறது இந்த அதிகாரத்துலதான். பழைய ஏற்பாடும் இருண்ட காலமும் புதிய ஏற்பாடும் முழுமையாய் பார்க்கிற ஒரே அதிகாரம் 6வது அதிகாரம். அதான் சீஷர்கள் ஓடி போனாங்க. அல்லேலூயா. அப்புறம் ஒண்ணா வந்தாங்க. அல்லேலூயா. அதனால இந்த ஒரு அதிகாரத்துல அவ்வளவு பெரிய மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம்.